ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ கோலா உருண்டை. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், கடலைப்பருப்பு, உடச்ச கடலை, வெங்காயம், பட்டை, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய். கோலா உருண்டை நம்ம நான்வெஜ்ஜில் சாப்பிட்ருக்கோம். மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை எல்லாமே சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வாழைப்பூலேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல உடச்ச கடலை நம்ம வாழைப்பூ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோ. அதனால் முதல்ல உடச்ச கடலை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அடிச்சுக்கணும். ஸோ இது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதுலேயே ஜாரில் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ சோம்பு ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூனுக்கு அப்படியே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஸோ இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் சேர்த்துக்க வேண்டியதுதான். இல்லை தண்ணி போடக்கூடாது நம்ம, அதனால் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் நம்ம இதை. கொஞ்சோண்டு பட்டையும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு, இதுக்கப்புறம் இப்போ நான் வாழைப்பூ அதை இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இதில். இது ரொம்ப ஃபைனாக அடிக்கக்கூடாதுங்க. இதனால் இப்படியே வேக வைக்கணும்னு கிடையாது. வாழைப்பூவை அப்படியே இதில் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம் நம்ம. ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி வச்சது எல்லாம் போட்டு நம்ம மசாலா எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம். வாழைப்பூ ஃபைனாக கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம ஒரு கை அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம திருப்பி அது உதிரியாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியை. அதோட கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் இதுக்கு நிறைய போடக்கூடாது. இதுக்குன்னா தண்ணி ஒரு மாதிரி இதாகிடும், தண்ணி ஆகிடும். நீங்கள் எண்ணெயில் போட்டால் உதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக போடணும். ஒரு அரை வெங்காயம் மட்டும்தான் பொடிசாக நறுக்கியிருக்கேன் நான். ஸோ அந்த அரை வெங்காயம் மட்டும்தான் போட்டுக்கணும். இப்போ அதோட ஃபைனலாக
இந்த உடச்சக்கடலை பொடி வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நான்வெஜ் பண்ணுறவங்கெல்லாம் நான்வெஜ் வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இது வந்து அதே டேஸ்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வாழைப்பூ வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ஃபைபர் கண்டென்ட், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து டஃப் ரெடி ஆகிடுச்சு. கோலா உருண்டைக்கு, வாழைப்பூ கோலா உருண்டைக்கு டஃப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து உருண்டை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்லேயும் வேணாலும் நீங்கள் உருண்டை பண்ணிக்கலாம். பெருசாகவும் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் பண்ணிக்கலாம். எல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. வாழைப்பூ வந்து நீங்கள் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இது வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுக்குன்னா நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் இருக்க காம்பெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அது ப்ராப்ளமே இல்லை. ஸோ இது வந்து கோலா உருண்டை தான். வாழைப்பூ வடைன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வெறும் கடலைப்பருப்பு போட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் கோலா உருண்டைன்றது வந்து கடலைப்பருப்பு ப்ளஸ் வந்துட்டு உடச்ச கடலை பவுடர் போடுறது, அந்த மசாலா எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது கிட்ஸ் வந்துட்டு சில டைமில் வெஜிடபிள்ஸ் வேண்டான்வாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கோலா உருண்டைன்னு சொல்லி பிளைண்டாக நீங்கள் கோலா உருண்டைன்னு சொன்னாலே சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அது மட்டன் நான் ஏதாவது இருக்கும்னுட்டு சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இன்டெரக்டாக நீங்கள் வந்து ஹெல்த்தி டிஷ் நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது சிம்மிலேயே வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக கரெக்டாக எடுக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா உள்ளே வேகாது, உங்களுக்கு வெளியில் கருத்துடும். இது கார்னிஷிங்க்கு வந்து நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கார்னிஷ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.